ஒலி எழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி மெல்லியலால் மெல்லுதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே. சிந்தி வரும் மைத்தொழியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே. சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம்பெயர்ந்த நறுந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்று நான் உரையாற்றும் தலைப்பு தமிழ், ஒரு தீப்பொறி போதும் வெற்றிக்கான புரட்சிக்கான வழி திறக்க. இன்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்தான் உலகத்தின் பழமையான தலைமையான மொழி என்றும் நாகரிகம் என்றும். ஆனால் பலரும் இங்கு ஆங்கிலம் பேசுவதையே தனக்கு ஏற்றம் தருவதாகவும் தனக்கு பெருமை தருவதாகவும் எண்ணி தமிழை தரை மீது தூக்கி எறிகின்றனர். ஆனால் அவர்களுக்கு எப்படி புரியும் நம் மனதின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் லட்சியமும் வலியும் வேதனையும் வெற்றியும் புரட்சியும்? அழகான பூ போல் பூத்திருக்கும் அன்பான சிரிப்பும். 70 ஆண்டுகள் முன்னே பல மாணவர்கள் தங்கள் உயிரை தந்து தமிழை காத்தனர். அவர்களின் இரத்தம்தான் இன்று நம் நரம்புகளில் ஓடும் தீப்பொறி, நம் மனதில் ஆழத்தின் விழித்திருக்கும் அழகிய சுடர். அந்த சுடருக்கு லட்சியம் மட்டும்தான் தெரியும், நம் அடையாளத்தை உணர்த்துவது மட்டும்தான் புரியும். ஒரு நாள் நம் தமிழர்களின் பலமும் களமும் கலையும் இந்த உலகத்திற்கு தெரியும் போது, அப்போது திரும்பி பார்க்கும் அந்த உலகம் தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழின் மொழியும் தமிழின் பெருமையும். இன்று நான் தமிழை உயர்த்தவோ அல்லது புகழவோ வரவில்லை, தமிழின் உண்மையை உணர்த்த வந்திருக்கிறேன். தமிழ் ஒரு சுடராக, தமிழ் ஒரு நதியாக, தமிழ் ஒரு அலையாக, தமிழ் ஒரு தீப்பொறியாக, தமிழ் ஒரு புரட்சியாக அனைவரும் நெஞ்சத்தில் வெடிக்கும் போது அப்போது புரியும் தமிழ் ஒரு சாதாரண மொழி அல்ல, ஒரு வாசகம் அல்ல, ஒரு செய்தி அல்ல, அது ஒரு புரட்சியின் வழி, அது ஒரு இனத்தின் வலி. அந்த வலி யாருக்கு புரிகிறதோ எவனுக்கு தெரிகிறதோ அவனே தமிழை ஆள்கிறான் தமிழின் காலில் பணிந்து. கம்பன் பாடுகிறான் தமிழை புகழ்ந்து, பாரதி பாடுகிறான் தமிழில் புகழ்ந்து, அண்ணா பேசுகிறார் தமிழை புகழ்ந்து, பெரியார் சிந்திக்கிறார் தமிழை மணந்து. அதுபோல இந்த தலைமுறை ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அனைத்து சகோதர சகோதரிகளும் தமிழை உணர்ந்து என்று பேசுகிறார்களோ, என்று மதிக்கிறார்களோ, அன்று நம் தலை ஓங்கும். அப்போது நம் அனைவர், என்னோடு இந்த தலைப்பில் பங்கேற்கும் அனைவரும் பேசுவது ஒன்றுதான், புரிய வைக்க முயல்வதும் ஒன்றுதான். தமிழ் ஒரு தீப்பொறி அல்ல, அது ஒரு புரட்சியின் வழி, நம் எழுச்சியின் மொழி. நன்றி.